உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது தனுசு ராசினா குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஆல்ரெடி உங்களுக்கு வக்கர நிலையில் இருந்தார். இந்த வக்கர நிலையில் இருந்த பட்சத்தில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே வக்கர நிலைக்கு ஆளாகி 7ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய நிலையில் இருந்ததுனால இத்தனை காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காலகட்டமாக இது இருந்தும், குறிப்பாக நவம்பர் மாதத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்டெப் எடுத்து வச்சா அது மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்கே தவிர உங்களுக்கு பாதகமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அது வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. பட் அதுவே நீங்கள் இறங்கி செயல்படுத்தி முடிக்கணும்னு நினச்சா அது அப்படியே ட்ராப் ஆகுது, அது அப்படியே டவுன் ஆகுது. அப்போ ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஒரு பக்கத்தில் இருந்தாலும், மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மை, இது எல்லாமே ஹை கிளாஸ் தான். இதனால் நாம் என்றைக்கானாலும் ஒரு நல்ல உயர்தர வளர்ச்சியை நோக்கி நாம் வந்து நிற்க போகிறன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஹை லெவலில் இருக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி தான். ஏன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு இடத்துல இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வளர்ச்சி அடையும், அவர்களுடன் இருக்கக்கூடியவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு டேஜஸ் அந்த இடத்துல உருவாகும். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த வக்கரத்தினுடைய பாதிப்பினுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியிலையும் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அதுலேயும் குறிப்பாக 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தானே. அப்போது அந்த 4ன்றது ஒன்று தாயினுடைய ஆரோக்கிய பாதிப்புகள், தாய் வழி உறவு முறை ரீதியில் சலிப்புகள், சங்கடங்கள், ப்ளஸ் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நாளாக உழைச்சி பாடுபட்ட அந்த இடத்த வித்தாவது நம்ம பிரச்சனையை சரி பண்ணிடலாம்ன்ற அளவுக்கெல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இதனுடைய விளைவுகளால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதற்குண்டான முயற்சிகள் கூட உங்களுக்கு கடைசியில் கை கொடுக்கல. எதுவுமே ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய வேகம் கொஞ்ச நாள் போக போக டவுன் தான் ஆகுதே தவிர வளர்ச்சியை நோக்கி போக முடியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களோட இருந்தவங்க, உங்களோட கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தவங்க, உங்களை பார்த்து இப்படி வாழணும் இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போகிறத பார்க்கும் பொழுது அது மன வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே தன்னை விட திறமை குறைந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். ஏன்னா குரு எப்போவுமே வக்கர நிலை ஆகிட்டாலே ஒரு குடும்ப ரீதியில் சில சுபகாரியங்களை தடை பண்ணிடும். ஃபஸ்ட்டு திருமண விஷயங்களை தடை பண்ண பார்க்கும். திருமண ரீதியில் என்ன முயற்சி எடுத்தாலும் இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு நம்ம கெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாலும் அதை அப்படியே டவுன் பண்ணி ட்ரா பண்ணி உட்கார வச்சிடும். அந்த லெவலுக்கு அதற்கு பவர் உண்டு. தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் அடுத்த கொண்டு போகலாம், இன்னும் கடனை உடனே வாங்கி இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாமே முயற்சி எடுத்தால், பட் இங்கே உங்களுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் போடுற பணம் கணக்கு தெரியும், ஆனால் அதற்குண்டான வளர்ச்சி பார்த்தா டவுனாகவே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ப்ளஸ் அதே போல் தான் வேலை, என்ன கஷ்டப்பட்டு வேலை ரீதியில் நீங்கள் சில முயற்சிகள் எடுத்து உண்மையாக இருந்து நேர்மையாக உழைச்சி பாடுபட்டு கஷ்டப்பட்டாலும் கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல உங்களுக்கு மன உளைச்சல் தான் மிச்சமாக இருக்குமே தவிர உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எங்கே நீங்கள் மேலே போயிடுவீங்களோ அப்படின்ற டாமினேட் உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க உங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல கார்னர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த கார்னர் பண்ண 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 மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக இங்கே வேலை செய்யலாமா, இல்லை எங்கேயாவது வேறு எங்கேயாவது போய் வேலையை பார்க்கலாமா, இந்த லெவலுக்கெல்லாம் சிந்திக்க வச்சிடும். இதில் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியில் தேவையில்லாத சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடும். ஏன்னா இங்கே தனுசு ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் சந்தித்ததே இதுதான். தேவையற்ற கடன் சுமைகள், நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். சடனாக எடுத்த முடிவால் அந்த இடத்துல வீண் விரயங்களை உண்டாக்கி அந்த வீண் விரயங்களால் மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். இந்த இடத்துல இந்த பணம் நமக்கு தேவையில்லாத செலவாயிடுச்சு, இதை மீண்டும் நம்ம கொண்டு வரணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுமென்ற அதுக்குண்டான கடனை வாங்கி அதற்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி, இன்ட்ரெஸ்ட்டையே பணத்தை வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினால் எப்படி இருக்கும்,
அந்த நிலையை சந்தித்தவங்க தனுசு ராசி என்பர்கள். அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணும், மீண்டும் ரீஎன்ட்ரியை உண்டாக்கணும்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏப்ரல் 15க்கு மேலே டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த 14 வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஒன்று, வண்டி வாகனங்களில் செல்வதில் மிக கவனமாக இருக்கணும். 2, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை சம்மந்தமே இல்லாமல் நாம் டக்குன்னு கேட்டதை எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துடக்கூடாது. கொடுத்தாலும் அது கரெக்டாக பார்த்து தான் ஒரு டாக்குமெண்ட்டோடு கொடுக்கணுமே தவிர நம்ம கொடுத்துட்டு கைக்கு வரலையே நினச்சி வருத்தப்பட்டுடக்கூடாது. 3வது, ஜாமீன் கையெழுத்து நான் ஆக்ஷன் போடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4வது, குடும்பத்தில் கணவன் மனைவி பேசும் பொழுது பேச்சுவார்த்தையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக வேகமாக கோபத்தை பயன்படுத்தி பேசிடக்கூடாது. இதை மட்டும் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் லெவல் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய லெவலில் நீங்கள் போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியில் நீங்கள் போடக்கூடிய பங்காக இருந்தாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. 15க்கு மேலே அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏன்னா சூரியன் உச்சமடைகிறார், பாக்யாதிபதி 5ஆம் பாவத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அப்போது அந்த காலகட்டம் உங்களுக்குரிய ஒரு காலகட்டம். நீண்ட நாளாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டங்களையே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் சில நல்ல விஷயங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதுவும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அந்த புத்தாண்டு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு தொடங்கி உங்களுக்கு அந்த வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. நல்ல கிரக அமைப்புகள் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. அதெல்லாம் அடுத்த காணொலியில் அதை பற்றி இன்னும் தெளிவாக விவரமாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் முதற்படியாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் திருமண தடை நீங்க போகுது. திருமணம் கைகூடி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி இவங்க தான் லைஃப், இவங்க எனக்கு அமைச்சா பரவாயில்லையே நினச்சவங்களுக்கு அவர்கள் உங்களை அடையக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம். ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இவர்கள் நம்மளை அடைஞ்சா பரவாயில்லையே அப்படின்ற ஒரு யதார்த்தமான அந்த சிந்தனை சடனாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். திருமணமாகி நீண்ட நாள் புத்திரபாக்கியம் இல்லை, பட் புத்திரபாக்கியம் இல்லாததுனால எல்லா கோயிலுக்கு போகிறோம், சொன்னதெல்லாம் செய்கிறோம், ஆனால் பார்த்தாங்க புத்திரபாக்கியம் கைக்கூடி வர மாதிரி தெரியுது. 10 நாள் 20 நாள் 1 மாதம் நிற்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் பார்த்தா டைவர்ட் ஆகி போயிடுது. என்னன்னு தெரியல. இது ஏன் இப்படி இருக்குது, நமக்கு கடவுள் அந்த பாக்கியம் கொடுப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் பாவத்தை சூரியன் டைரெக்டாக 180 டிகிரியில் பார்க்குறாரு. அந்த 11ஆம் பாவத்தை சரியாக பார்த்திங்கன்னா குரு பகவானும் அதே இடத்த பார்க்குறாரு. ப்ளஸ் அந்த லாபம், வளர்ச்சி, முன்னேற்றங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குரு டைரெக்டாக உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு. அது பெரிய லெவலில் ஹைலைட். அப்போது நீண்ட நாள் பாதிப்புகள், தடைகள், உங்களுக்கு உண்டான ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம். அப்போது குரு பகவானால் உங்களுக்கு மாபெரும் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோடி நன்மைகள் எப்படின்னா தெய்வத்தினுடைய முழு அனுக்கிரகமே உங்கள் மேலே விளக்கூடிய காலம். அப்போ தெய்வ சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு தெய்வத்தினால் மாபெரும் சுழற்சி, எப்படின்னா சில அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இது இருக்க போகுது. அதற்குண்டான முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் தடையாக இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். இப்போ மூவ் பண்ணுங்கள். அந்த வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது அப்படியே மாறப்போகுது. அருமையாக மாறும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் நீண்ட நாளாக இழுப்பறியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது ஒன்றுமே இருந்திருக்காது, சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் பாதிப்புகள் உண்டாக்கி இருந்திருக்கும். அந்த பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளால் கேஸு, வழக்கு, பாதிப்பு, ப்ளஸ் இல்லாதது பொல்லாதது,
அவங்க சைட்லேயும் உங்கள் சைட்லையும் எல்லாமே பார்த்தா இது வேறு மாதிரி போயிட்டுருக்கேன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் இதிலிருந்து ரிலீஃபாகி வர்றதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. தனுசு ராசி என்பர்களில் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ரொமோஷனுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். 5ஆம் பாவத்தில் சூரியன் பாக்யாதிபதி உச்சமடைஞ்சி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். சாதாரண ஒரு கார்ப்பரேட்டில் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ஒரு வியாபாரத்துறையில் ஒரு ஜவுளி ப்ளஸ் ஒரு ஹோட்டல், ஒரு டிரைவர் சார்ந்த ரீதியில் ஒரு வேலையில் இருக்கிறன்றவங்களுக்கே கூட அந்த இடத்துலேருந்து இன்னும் சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் இன்னும் பெட்டரான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். நீண்ட நாளாக வர சம்பளத்துக்கும் குடும்பத்தினுடைய தேவைகளுக்கும் பத்தலை நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு அதற்குண்டான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கைக்கூடி வரப்போகுது. நீண்ட நாள் மன உளைச்சல், என்னன்னே தெரியல, ஒரே மன உளைச்சலாக இருக்குது. இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்குது அப்படின்ற குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த குழப்பத்தில் இருந்து அழகாக வெளியில் வருவீங்க. ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, பூர்வீக சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து அது உங்கள் கைவந்து சேரக்கூடிய ஒரு காலம். உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய நீண்ட நாள் மன உளைச்சல் நீங்கும். அதனால் மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலம் அதிர்ஷ்டத்திற்கு பலம் பெற்ற ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்காக சில நல்ல கமிட்மெண்ட்ஸ் உங்களை வந்து அடைஞ்சிருக்கும். சில நல்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் நிறைய கொடுத்ததுனால நம்ம தொழிலை இன்னும் லோன் வாங்கி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு நிறைய கடனுடனே வாங்கி எல்லாம் போட்டிருப்பீங்க. அது போட்டதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் போட்டு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது இன்னும் டெவலப்மெண்ட் ஆக்குற நேரத்தில் ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத சில பிரச்சனைகளால் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அப்படியே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த பிரச்சனையினால் என்ன ஆயிருந்திருக்குன்னா, அப்படியே உங்களுடைய டியூ லோன் கூட கட்ட முடியாத அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்தித்தவங்க நீங்கள். அப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு காலம் இது மாறப்போகுது. அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க. உங்களுடைய ஒரு நல்ல எந்த வித ஒரு பர்ஃபார்மன்ஸும், உங்களுடைய எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் 99% ஒர்க் அவுட் ஆகி 1% எல்லாம் பிரேக் ஆகி நின்று இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். இப்போ அதை அப்படியே மூவ் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் அதில் ஒரு நல்ல சந்தோஷமும் மனநிறைவு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றி அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம் அவசியம், அதில் திசாபுத்திகள் அவசியம், அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறும். அது ஒரு நாளுக்கு 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிடும். மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும், அந்த லெவலுக்கு இருக்கும். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அதுவே 3க்கு கீழே 4க்கு கீழே 3, 2, 1, 0 வச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பார்த்து ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.